Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை உங்களுடைய மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உறுதியாக இந்த கொஸ்டின் பேங்க் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரு 7 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2020 இப்போ வந்து ஜூலை 2023 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரைக்கும் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க் இருக்குது. அதனுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயும் இருக்குது. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சம்ஸுக்கு வந்து எப்படி வந்து மார்க்ஸை வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சம்ஸை வந்து முழுமையாக போடாமல் ஒரு 5 ஸ்டெப்பு சம்மில் வந்து ஒரு 3 ஸ்டெப்பு போடலாம். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க, அந்த சம்முக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து எசென்சியலாக இல்லை எத்தனை ஸ்டெப்பு நம்ம போடணும், ஸோ நம்ம செய்யக்கூடிய மாற்று முறையெல்லாம் கரெக்டாக அப்படின்னு அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்தவரைக்கு ஒரே மெத்தடில் மட்டும் சம்மு போட்டால் மட்டும் பத்தாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் சம் போட்டு கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்தாலும் மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி சில 5 மார்க் சம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஆனால் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இல்லாமல் கரெக்டாக ஸ்டெப் எழுதி நீங்கள் வந்து ஆன்சர்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா முழுமையான மதிப்பெண் வந்து கொடுத்துருவாங்க. அதான் அஃபீஷியல் ஆன்சர் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 மார்க் எழுதும்போது நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும், விடையும் கரெக்டாக எழுதியிருக்கணும். ஆப்ஷன்ஸ் தப்பாக எழுதி விடை சரியாக எழுதியிருந்தாலும் மதிப்பெண் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்லையுமே எப்படிலாம் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி படிங்க. ஸோ இதில் 7 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. பார்ட் 1 பொறுத்தளவுக்கு 20 1 மார்க்ஸ் இருக்குது. ஒரு 14 கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் தான் அப்படியே கேட்க போகிறாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் புக் எக்ஸசைஸ் இருக்க 1 மார்க்ஸ் அப்படியே படிங்க. ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் புக்கின்னு கேட்பாங்க, அது கிரியேட்டிவாகவும் கேட்கலாம். ஸோ நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு படித்தால் மட்டுமே தான் முழுமையாக பார்ட் 1 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 7 கொஸ்டின் பேப்பரை மட்டும் நம்ம படிக்கும்போது எவ்வளவு ஸ்கோர் மினிமம் எடுக்கலாம்டா, மினிமமாக நீங்கள் 50 மார்க்ஸ் வந்து உறுதியாக எடுக்கலாம். இப்போ பார்ட் 2 பார்ட் 3 வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து 10 கொஸ்டின் இருக்கும். இப்போ 7 கொஸ்டினில் வந்து 70 கொஸ்டின் பேப்பர். எவரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையுமே வந்து சம்மு மாறி இருக்கும். சில ரிப்பீட்டட் சம்ஸும் இருக்கும், ஈஸியான சாப்டர்ஸ் வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் சம்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸை பொறுத்தவரை ப்ராப்பராக மற்ற பாடங்கள் மாதிரி நம்ம படித்தால் பத்தாது. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், மேக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும். நமக்கு தேவை 7 2 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணணும். இதில் 70 2 மார்க்ஸ் இருக்குது. ஒரு மினிமம் 4 வந்து பப்ளிக் எக்ஸாம் உறுதியாக வரும். அதே மாதிரி 70 3 மார்க்ஸ் இருக்குது. ஒரு கொஷினில் 14 5 மார்க்ஸ் இருக்குது. 98 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. 7 கொஷின்லேருந்து ஒரு 4 அல்லது 5 கொஷின் ரிப்பீட் ஆக உறுதியாக ரிப்பீட் ஆகும். இது அல்லாமல் நம்ம சேனலில் 4 பிடிஏ கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் ஃபுல் ஆன்சர் கீயோட. இன்னும் 2 பிடிஏ கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக படிக்கும்போது அந்த மேக்ஸ் எக்ஸாமை சூப்பராக வந்து அட்டன் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. நிறைய மாணவர்கள் வந்து மேக்ஸ்னாவே பயப்படுறீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் வாரியாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். அதையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை